அவங்க அம்மாவும் அருண் வீட்டுக்கு நன்றி சொல்றதுக்காக போயிருக்காங்க. அருணோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீதாவோட குணத்தை ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. அருணோட அம்மா சீதாவோட அம்மாவுக்கு பூ, வெத்தலை பாக்கு, பழம் வச்சு கொடுக்குறாங்க. வீட்டை சுத்தி காட்டுறாங்க. சீதாவுக்கு அருணோட அம்மா பூ வச்சு விடுறாங்க. அருண் அதை ரொம்ப சந்தோஷமா பாக்குறாரு. சீதாவோட அம்மா அருணோட பார்வையில இருக்கிற வித்தியாசத்தை பாக்குறாங்க. அடுத்து சிந்தாமணி கல்யாண மண்டபத்துக்கு ஆர்டர் எடுக்க வந்திருக்காங்க. ஆனா அங்க ஏற்கனவே மீனாவும் கொஞ்சம் பேரும் உட்கார்ந்துருக்குறாங்க. மண்டபத்து மேனேஜர் இந்த தடவை ஆர்டர் கொடுக்க போறது பெரிய கார்பரேட் கம்பெனி, அதனால அவங்க அட்வான்ஸ் தர மாட்டாங்க. அத்தோட ஆர்டர் எடுக்கிறவங்க 2.5 லட்சம் முன்பணம் கட்டணும்னு சொல்றாரு. யாரு முதல்ல பணத்தை கட்டுவீங்களோ அவங்களுக்குதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல மீனா கொடுத்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்ததா கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு மீனாவையும் சிந்தாமணியும் தவிர மத்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி எப்படியும் இந்த ஆர்டருக்கு ஒரு 4.5 லட்சம் தேவைப்படும், அந்த கெப்பாசிட்டி தனக்குதான் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மீனா முத்துக்கிட்ட தனக்கு ஆர்டர் கிடைச்சிரும், அதுக்கு டெபாசிட் தொகையா 2.5 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. உடனே முத்து அவங்க அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. சிந்தாமணி மீனாவுக்கு போட்டியா நிக்கிறதையும் சொல்றாரு. கண்டிப்பா இந்த ஆர்டர் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜயா இத கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அடமானம் வச்சிருக்கிற வீட்டு பத்திரத்தினால இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கி தர்றதுதான் முத்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சிந்தாமணியே ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. மீனாவை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. மீனாவுக்கு என்கரேஜ் பண்ணி பேசுறதுக்கு சொல்லிட்டு இருக்காரு.